வணக்கம். யாவே கிச்சன் அண்ட் இன்டீரியர்ஸில் தான் நாங்கள் முழு வீடும் பர்னிஷ் பண்ணோம். மிஸ்டர் கார்த்திக் எங்களுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் வீடு முழுக்க ரொம்ப நல்லா பர்னிஷ் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுலேயும் ஒர்க்கர் குமார் 15 நாளில் ரொம்ப சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துட்டாரு. தேங்க்ஸ் டு யாவே கிச்சன். வெல்கம் டு யாவே கிச்சன்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சென்னை சைட்டில் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு வில்லாவோட கம்ப்ளீட் இன்டீரியர் தான். இந்த சைட்டில் நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தீபாவளி விஷஸ். ஸோ நான் ஏன் இதை லேட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வீடியோ கரெக்டாக நான் தீபாவளி அன்னைக்கு அப்லோட் பண்ண வேண்டியிருந்தது. பட் கொஞ்சம் டிலேவால் பண்ண முடியாமல் போச்சு. எல்லோரும் தீபாவளி நல்லா ஹாப்பியாக கொண்டாடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லிவிங் ஏரியாவில் இருக்கக்கூடிய பார்ட்டிஷன். இது பார்த்திங்கன்னா டிசைனர் யூனிட்டாகவும் அதுக்கப்புறமேட்டு ஸ்டோரேஜ் யூனிட்டாகவும் இது யூஸ் ஆகும். இது நம்மளோட வீடியோஸில் அதிகமாகவே இந்த டிசைன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் சைடில் இருக்கக்கூடியது ஒரு வால் கேபினெட் க்ரோக்கரி யூனிட் பர்பஸ்க்காக. இந்த லிவிங் ஏரியாவை ரெண்டாக உங்களுக்கு டிவைட் பண்ணுற மாதிரி இது இல்லைனாலும் பட் கொஞ்சமாக ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸ் ப்ளஸ் ஒரு டைனிங் ஏரியாவை ஹைட் பண்ணக்கூடிய ஒரு டிசைனாகவும் இருக்குது. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா டைனிங் ஏரியா தான். அதுக்கு உண்டான க்ரோக்கரி யூனிட்டோட செட்டப் தான் இது. ஸோ கிளாஸில் போட்டிருக்கோம் அப்படின்னாவே நமக்கு தெரியும், உள்ளே வைக்கிறக்கூடிய வெசல்ஸ் எல்லாம் நம்ம கண்ணுக்கு கிளியராக தெரியணும். ஸோ இது மெயின்லி க்ராக்கரி யூனிட் மாதிரி ஏரியாவில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஸ்டேர் கேஸுக்கு கீழே தான் இவங்களுக்கு ஸ்பேஸ் இருந்தது. ஸோ ஸ்டேர் கேஸ் கீழே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃப்ரேம் டோர் கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பூஜா ஸ்டோரேஜ் யூனிட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த பார்க்குற வீடியோவில் அதிகமாக நாய்ஸஸ் இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, இது ரொம்ப சின்ன இடுக்குங்க. ஸோ இதில் போய் நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படின்னா வைட் லென்ஸ் தான் போட வேண்டியது இருந்தது. வைட் லென்ஸ் போடும்போது என்னாச்சு அப்படின்னா, நிறையா நாய்ஸஸ் க்ரியேட் ஆச்சு. கொஞ்சம் ஷேடோவெல்லாம் அதிகமாக இருக்கனால நாய்ஸஸ் அதிகமாக வந்துடுச்சு. பட் இதில் இருக்கக்கூடியது ஆல்மோஸ்ட் நான் 50% கவர் பண்ணியிருக்கேன். ஃப்ரேம் டோர்ஸ் அப்புறம் பூஜா யூனிட் எப்பயும் போல் சிஎன்சி டோர்ஸ் இதெல்லாம் கவர் பண்ணி இந்த ஏரியாவை நம்ம ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸ்டாக ஒரு பூஜா யூனிட் பர்பஸாகவும் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிச்சன். ஸோ கிச்சனில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பீம் ஒரு கார்னரில் இருக்குது. அந்த பீமை மறைக்கிற மாதிரி ஒரு டால் யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். லாஃப்ட் பண்ணியிருக்கோம், வால் பாக்ஸ் அப்புறம் பேஸ் யூனிட்ஸும் பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. சிம்னிக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்திங்கன்னா கிளாஸ் டோர் கொடுத்துருக்கோம். டால் யூனிட்குள்ளே நான் சொன்ன மாதிரி அந்த பீமை நம்ம ஹைட் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் இருக்க ஏரியாவை நம்ம ஸ்டோரேஜஸாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பீம் ஃபுல்லாக ஹைட் ஆகிடுது. ப்ளஸ் நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டும் கிடைக்கிது. ஹேண்டில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, இங்கே கிச்சனுக்கு எப்பயும் போல் நம்ம ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். எப்பயுமே பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃபினிஷஸ் இது தான் ஃபஸ்ட்டு ப்ரெஃபராக நம்ம கொடுப்போம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஃபினிஷஸில் வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு வேறு சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு பர்டிகுலராக சொன்னிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுப்போம். கலர்ஸ் வேரியன்ட் நிறையா இருக்குது. பட் அதோடு சேர்ந்து ப்ரைஸும் கொஞ்சம் வேரியண்ட் ஆகும். பேசிக் அக்சசரிஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நம்ம பார்த்திங்கன்னா கேஸ் யூனிட் வரது அப்படிங்கிறதுனால நம்ம கார்னரில் கொடுத்துருக்கோம். அப்புறம் நம்ம ஃபேவரட் டிசைன் பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் பாக்ஸ். ஸோ எல்லாரோட கிச்சனுக்கும் நம்ம ரைஸ் பாக்ஸ் கொடுக்குறதுல சில பேர் கண்டிப்பாக இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்மளாவே ஓனாக ரெடி பண்ணி தந்துடுறோம். அப்புறம் கட்லரி, கப் அண்ட் சாசர், பிளேட் ட்ராக் இருக்கக்கூடிய ஒரு ஹாப் யூனிட்னாவே நமக்கு இந்த 3 யூனிட்ஸ் வந்துடும். இது பாட்டில் புல் அவுட்டுங்க. ஸோ அவங்களோட எல் ஷேப் கிச்சனில் இவ்வளோ தான் ஸ்பேஸ் இருந்தது. அதில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா சிம்னிக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் இருக்கக்கூடிய கிளாஸ் டோர்ஸு. சிம்னி வென்டிலேஷனுக்காக ஒரே ஒரு டோர் மட்டும் கொடுத்துருக்கோம். அந்த ஃப்ரண்ட்டில் அது நம்ம ஓப்பன் பண்ண முடியாது. அதில் சிம்னி மட்டும் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். மேலே இருக்கக்கூடிய எல்லா வால் பாக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப்ஸஸ் இருக்கும்.
ஸோ இதுதான் வந்து கிச்சனோட கம்ப்ளீட் வியூ. இது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூம் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இதோட ஃபினிஷஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா எல்லாமே வுட் டைப்பில் தாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே சிங்கிள் வுட் கலரில் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரே ஈவனாக இருக்கும். இதில் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் பேலன்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வார்ட்ரோப்பும் பண்ணி கொடுத்துருக்கோம். எக்ஸ்டர்னல் ஹேண்டிலாக வந்து எஸ்எஸ் ஹேண்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். உள்ளே போட்டிருக்க எல்லா ஹிஞ்சஸுமே பார்த்திங்கன்னா சாஃப்ட் க்ளோசிங் ஹிஞ்சஸ் தான். அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஷெல்ஃப்ஸும் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப் தான். நமக்கு வேண்டுற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். 4 ட்ராவர்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் 2 ட்ராவர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா லாக் இருக்கும். அதே மாதிரி டோர்ஸுக்கு எல்லாத்துக்குமே லாக் வந்துடும் உங்களுக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த ட்ராவருக்கு வந்து லாக் இருக்குது. இந்த வார்ட்ரோப் அப்புறம் இந்த எம்பிஆர் பெட்ரூம் 1ஓட வியூ பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வுட். அது வந்து ஹரிசாண்டல் வுட் கிரெயின்ஸாக இருக்க மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஸ்டோரேஜ் அப்புறம் ஒரு லெட்ஜ் ராடு யூஸ் பண்ணி லெட்ஜ் ஷெல்ஃப் வச்சு கொடுத்து ஒரு சின்னதாக டிவி யூனிட் வச்சு கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 3 ஸ்டோரேஜஸ் இருக்கும். அந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமில் பார்த்திங்க அப்படின்னாக்கா மிரர் பாக்ஸும் சேர்த்து பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோர். இப்போ இந்த பெட்ரூமில் பார்த்திங்க அப்படின்னாக்கா பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய டிசைனர் ப்ளஸ் ஒயிட் மிக்ஸ்டு இருக்கக்கூடிய லேமினேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 லேமினேட்ஸ் பார்க்கும்போது நமக்கு கலர் நல்லாவே மேட்ச் ஆகுது. பிளாக் அண்ட் ஒயிட் அதே வந்து பேட்டர்னாகவே யூஸ் பண்ணியிருக்கோம். வார்ட்ரோப்ஸில் மிடில்லையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் பேச்சஸ் இருக்கும். அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் யூனிட்டில் இருக்கக்கூடிய ட்ராவர்ஸோட ஃப்ரண்ட்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் பேச்சஸ் இருக்கும். பட் இந்த ஒயிட் பேச்சஸ் வந்து டிசைனர் ஒயிட் பேச்சஸ் தானே தவிர வெறும் ஒயிட் நம்ம கொடுக்கல. ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுக்கு மிரர் கொடுத்துருக்கோம். இது வந்து ஓப்பன் வியூ. ஸோ எல்லாத்துலேயுமே 2 ட்ராவர்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு ட்ராவருக்கு மட்டும் கண்டிப்பாக லாக் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் அதே பெட்ரூமில் இருக்கக்கூடிய பாத்ரூமில் மிரர் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம் 2 தான் பார்த்துட்ருக்கோம். இது எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம்னா சென்டரில் டிவி யூனிட்டும் சுற்றிலும் வார்ட்ரோபும் டிவி யூனிட்டுக்கு கீழே கூட ஸ்டோரேஜும் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இதுவுமே பார்த்திங்கன்னா சிங்கிள் கலர்லேயே அவங்க பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு சீக்ரெட் லாக் ரூம் வந்து நம்ம வார்ட்ரோப்லேயே பண்ணி கொடுத்துருக்கோம். எஸ்எஸில் வரக்கூடிய ஹேங்கிங் ராடு யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப் தான் மீதி இருக்கிறதெல்லாம். ஆப்போசிட்டில் பார்த்திங்க அப்படின்னாக்கா கர்வ் டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா சைடில் ஸ்டோரேஜஸும் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது ஸ்டாண்டாகவும் யூஸ் ஆகும். லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு லெக்கும் கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய வால் பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜஸும் இருக்குது. 2 டோர் இருக்குது. ஸோ 4 டோர்ஸஸ் இருக்குது.
மேலேயும் ஸ்டோரேஜ் பர்பஸ், கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்டிங் டேபிள் ப்ளஸ் கம்ப்யூட்டர் டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே ரூமில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட்டை செப்பரேட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம், வார்ட்ரோப்பில் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்லாததுனால. ஸோ இந்த 3 BHK வில்லாவில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா பெட்ரூமையும் நம்ம காட்டிட்டோம். ஸோ இதுதாங்க நம்ம இந்த வீட்டில் பண்ணியிருக்கக்கூடிய கம்ப்ளீட் வுட் ஒர்க். அப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோரில் பண்ணியிருக்கக்கூடிய லாஃப்ட், இது செப்பரேட் அப்படின்னு காட்டியிருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யாவே கிச்சன்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ். பை.